தற்போது தமிழக அரசியலில் அதிகம் அடிபடும் பெயராக கில்லி சரத் விளங்கி வருகிறார். இந்த கில்லி சரத் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக தேர்தலில் நின்றே திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட தாம்பரத்தில் மாபெரும் வெற்றி பெற்று 34 வயதிலேயே அமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் கில்லி சரத். அவரது பின்னணி குறித்து பார்க்கலாம். 1992ஆம் ஆண்டு பிறந்த சரத்குமார் தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு துடிப்பான இளம் அரசியல்வாதி ஆவார். தனக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு மற்றும் தளபதி விஜய் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாம்பரம் தொகுதியில் தவிக வேட்பாளராக களமிறங்கிய இவரை ஆரம்பத்தில் பல அரசியல் விமர்சகர்கள் ஒரு புதியவராகவே பார்த்தனர். ஆனால் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் அதிர வைத்தன. திமுகவின் வலுவான வேட்பாளரான RS கிருத்திகா தேவியை 35,621 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மொத்தம் 1,18,967 வாக்குகளை பெற்று தாம்பரம் தொகுதியை தன்வசப்படுத்தினார் கில்லி சரத். தனது ஆரம்ப கல்வியை தாம்பரம் பகுதியிலேயே முடித்த சரத்குமார் ஜெயின் கல்லூரியில் படித்து வணிக நிர்வாகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக இவர் ஒரு வெற்றிகரமான சிவில் ஒப்பந்ததாரராக கட்டுமான துறையில் தொழில் செய்து வந்தார். தனசேகரன் என்பவரின் மகனான சரத்குமார் தொழில் மற்றும் உழைப்பின் மூலம் வளர்ந்தவர். தேர்தல் ஆணையத்தில் இவர் தாக்கல் செய்த அதிகாரப்பூர்வ பிரமாண பத்திரத்தின்படி இவருக்கு சொந்தமாக மற்றும் இவரது குடும்பத்தின் பெயரில் சுமார் 4.1 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளன. மேலும் வங்கியில் 10 லட்சம் வரை மட்டுமே கடன் பொறுப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மீது அரசியல் ரீதியான போராட்டங்கள் சார்ந்த ஒரே ஒரு சாதாரண வழக்கு மட்டுமே உள்ளதை தவிர எந்த ஒரு தீவிரமான குற்றவியல் வழக்குகளும் இல்லை என்பது இவருடைய மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. தாம்பரம் தொகுதியிலிருந்து முதன்முறையாக ஒரு இளம் MLAவுக்கு அதுவும் ஆளும் கட்சியில் அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது தொகுதி மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கில்லி என்ற தனது பெயருக்கு ஏற்ப அமைச்சர் பதவியிலும் சரத்குமார் மின்னல் வேகத்தில் மக்கள் பணிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அமைச்சர் கில்லி சரத் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. இதற்கு அதிமுக, திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்து போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர் சரத்குமார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது.